எழுதிக்கங்க. ஒரு சிவாலயத்தில் உள்ளே போன உடனே அந்த கருவறைக்கும் அர்த்த மண்டபத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் முதல்ல நர்த்தன விநாயகர் இருப்பார், இடதுகை பக்கம். காது மூக்கு தொண்டை இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, ஹார்ட் பீட்டில் பிரச்சனை வருது அப்படின்னா நர்த்தன விநாயகர். நீங்கள் எப்போவுமே பாருங்க, ஒரு விநாயகர் இருப்பார், காலை தூக்கி நின்று கொண்டிருப்பார். அந்த நர்த்தன விநாயகரை நீங்கள் அதுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பில் இருக்கக்கூடிய இடது பாகம் பெரலி அட்டாக்கே வராது. அங்கே போய் நின்று பாருங்க. நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க கோவிலில் இருக்க மூலவர் கற்ப கிரகத்துக்கு மாத்திரம்தான் அந்த சக்தி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் வெளிப்பிரகாரம் அந்த கருவறை சுவத்துக்கு வெளிப்பகுதிக்கு பேர் இடையில கோஷ்டம்னு பேர். என்ன பேர்? கோஷ்டம் அப்படின்னு பேர். ஆமாம், அந்த கருவறை அமைப்பை 6 பகுதியாக பிரிக்கிறாங்க. அதிஷ்டானம், பாதம், மஞ்சம், கண்டம், பண்டிகை, ஸ்தூபி என்று மூலவர் சிலையை நிறுவப்படக்கூடிய பகுதியை என்ன பண்ணுவாங்க? அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. இப்போ எங்கள் ஊரில் திண்டுக்கல்ல ஸ்ரீமத் ஓத சுவாமிகள் அதிஷ்டானம்னு சொல்லுவாங்க. இப்போ கோவில்களில் 3 வகை இருக்குது. இறந்தவர்களுடைய அருளாற்றல் வெளிப்படக்கூடிய இடம் ஒன்று இருக்குது. இயற்கையாகவே பூமியில் இருந்து அருள் பேராற்றல் உந்தி கொண்டு வரும், அதுக்கு பேர் சுயம்புன்னு பேர். 3வது இறை அருள் ஆகாயத்திலிருந்து இயற்கையாக கிடைக்கக்கூடியதை அந்த இடத்துல கோவிலை நிர்மாணித்து அங்கே சிலையை உருவாக்கி வச்சிருவாங்க. இப்படி தான் 3 வகை இருக்குது. அதனால் அந்த கருவறையின் வெளிப்புற சுவத்துக்கு பேர் கோஷ்டம்னு பேர். அதில் பல்வேறு கடவுள் உருவங்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு பக்கம் ஒரு நர்த்தன விநாயகர், இன்னொரு பக்கம் பாருங்கள் தட்சிணாமூர்த்தி இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர்ன்னு இருக்கும், அந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரம்மா கோஷ்டத்தில் துர்க்கை இருக்கும், அப்புறம் பிரம்மா இருப்பார், அதுக்கப்புறம் அங்கிட்டு சண்டிகேசர் தனியாக போயிடுவார். அப்போ கருவறை சுற்றிலும் துவார பாலகர், துவார சக்தி அந்த இருக்கார். அது 2 பேரும் உணர்த்துறாங்க. அப்போ இது என்ன ஆகும்னா, சில கோவில்களில் விநாயகர் முருகன் இருப்பாங்க, சில அம்மன் கோவில்களில் கருப்பண சுவாமியும் மதுரை வீரன் இருப்பாங்க, கருப்பண சுவாமியும் முனியப்பனும் இருப்பாங்க. இப்படி சக்திகளை இது பண்ணுவாங்க. இதெல்லாம் எதற்கு அப்படின்னு நம்ம தெரியணும். இப்போ ஒரு சக்தி கருங்கல்ல அதிக நேரம் தேங்கி நிற்கும், கருங்கல்ல அதிக நேரம் நிற்கும். அந்த அவர் கோவிலில் எந்த மூர்த்திக்கு வருதோ அந்த மூர்த்தியை அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, கருவறை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் நல்லா கவனிக்கணும், கருவறை நல்லா நோட் பண்ணிக்கணும், கருவறை எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் இறை அருளை வாரி ஆகாயத்திலிருந்து இழுக்கக்கூடிய சக்தியை பொக்கிஷமாக இருக்கும்படி வழிவகுத்து கொடுத்துருக்குறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னோம். ஏன் சொன்னோம்? இந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணுவாங்க, அதில் கோடுகள்லாம் இருக்கும். இப்போ எப்படின்னு சொல்லவா, கடவுள் எப்படி வராருன்னு சொல்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் அட்டென்ஷனில் இருங்க. எல்லாருமே வீடியோவில் வாங்க. நிறைய பேர் பொன்னுசாமி, தேவராஜ் ஐயா, ஸ்ரீ கோபு, வெட்டிலாமா, இன்னும் நிறைய 26 பேர் இருக்கீங்க. 34 பேர் 34 பேர் பிரேமுக்குள்ளே வாங்க. நான் அப்படியே சொல்ல போகிறேன், அழகா புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ அந்த காலத்தில் சினிமா பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடுகளில் ஒரு ஆண்டனா இருக்கும், அதுலேருந்து ஒரு வயர் வரும். அப்புறம் கொண்டுட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டிவியை வச்சாங்க. எங்கேயோ ஒளிபரப்பக்கூடிய ஒளி ஸ்டேஷன்லேருந்து வெளிவரக்கூடிய சக்திகளை வாங்கி கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டில் ஆண்டனா மூலியமாக ரிசீவிங் பண்ணி டிவியில் கொண்டுட்டு வந்து பவர் கனெக்ஷனோடு ஜாயின் பண்ணிட்டோம்னா, நல்ல வார்த்தையை கவனிக்கணும். டிவி பெட்டி இருக்குது, ஆண்டனா கனெக்ஷன் இருக்குது, ஆண்டனா மாட்டியிருக்கோம், கரெக்டான டைரெக்ஷனில் இருக்குது. அந்த அலைகளை வாங்கி உள்ளே கொண்டுட்டு வந்து பவர் மூலியமாக சிஸ்டத்தை உருவாக்கியிருக்கிறோம். எங்கோ ஒருத்தர் டிவியில் நியூஸ் பேசுகிறார், அந்த செய்தியை நம்ம வீட்டில் பார்க்குறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அடுத்த வளர்ச்சி, இப்போ ஒரு டிவி இருக்குது, அதன் மூலியமாக ஒரு சிடி பிளேயர் இருக்குது. நல்லா கவனிக்கணும், சிடி பிளேயர் இருக்குது,
ஒரு சிடி இருக்குது, பவர் கனெக்ஷன் இருக்குது, டிவிக்கு சிடி பிளேயருக்கு இணைக்கிற வயர் கனெக்ஷன் இருக்குது. இப்போ கரண்ட்டை ஜாயின் பண்ணிட்டா சிடி பிளேயர் ஆன் ஆகுது. சிடியை போட்டால் இப்போ என்னாகும், ஒரு விநாயகர் படம் போட்டால், பாட்டு போட்டால், இல்லை என்றால் ஒரு சினிமா, ஒரு எம்ஜிஆர் படத்தை போட்டால், ஒரு சிவாஜி படத்தை போட்டால், இல்லை ரஜினிகாந்த் படத்தை போட்டாச்சுன்னா இந்த டிவி பிளேயரு என்ன செய்யுது, வேலை செஞ்சு டிவியில் என்ன செய்யுது, விநாயகராக வருது, முருகனா படமாக வருது. அதற்கப்புறம் என்ன வருது, எந்த படமாக பார்க்குறோமோ அந்த உருவத்தை நம்ம பார்க்குறோம். உண்மைதானே? நல்லா புரிஞ்சுக்கங்க, அப்படியே அழகாக பிடிச்சிக்கோங்க. வருது. சரி, இப்போ அப்படியே கடவுள்கிட்ட கொண்டுட்டு போகிறேன் பாருங்கள். கோயிலுக்கு, கோவிலேருந்து மேலேருந்து வருது பாருங்க, அதுதான் கரண்ட்டு. அது மேலேருந்து இணைக்கிற வயரு, அது மேலே இருக்கிற காஸ்மிக் ரேஸுங்கிற அலை. விமான கலசம் என்பது ஆண்டனா, அது வழி அது ரிசீவ் பண்ணுது. அது ஒரு செப்பு தகுதி இணைச்சு கொண்டுட்டு வந்து கர்ப்ப கிரகத்தில் என்ன பண்ணியிருப்பான், ஒரு பீடம் வச்சிருப்பான், ஆதார சக்தி பீடம். அந்த சக்தி பீடத்துக்கு கீழே என்ன பண்ணுவான்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ், இயற்கை மூல உயிர் ஆற்றல்கள் இருக்கிற மாதிரி சில வகையான மண்ணுகளை எல்லாம் உள்ள கொட்டி அதுக்கு மேலே பீடத்தை வச்சு, பீடத்திற்கு மேலே காடி கொடுத்து, எந்த சிடி பார்க்கணுமா, இப்போ காளியம்மன் கோயிலா, காளியோட எந்திரத்தை வரைஞ்சி அந்த சிடியை அதை வச்சு, அதற்கு மேலே நவரத்தனம் பஞ்சலோகங்கள்லாம் வச்சுட்டு அந்த சிலையை இறுக்கமாக வச்சு டைட் பண்ணி அட்டபந்தன மருந்து சாத்தி இறுக்கி பிடிச்சாச்சுன்னா, இப்போ முதல்ல ஒரு இணைப்பை இணைக்கணும்ல. பஞ்சாயத்து போர்டில் ஒருத்தர் வீடு கட்டியிருக்கார், வாட்டர் கனெக்ஷனுக்காக பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸுக்கு போகிறார், பணம் கட்டிட்டார், ரசீது போட்டார். அங்கே இருக்கிற பிளம்பர்ஸ்லாம் வர்றாங்க, பெரிய பைப்பில் இருந்து ஜாயின் பண்ணி அவன் வீட்டுக்கு குழியை தோண்டி கொண்டுட்டு போய் பைப் கனெக்ஷனை இணைச்சாச்சுன்னா, அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாருக்கும் தண்ணி கனெக்ஷன், தண்ணி வரும்போது இவனுக்கு தண்ணி வருமா வராதா? வரும்ல. அதே மாதிரி தான் மேலே இருக்கிற ஆகாயத்தில் 7 நிலைகளுக்கு மேலே இருக்கக்கூடிய சக்தியை கொண்டு வருவதற்குத்தான் யாகசாலை அமைக்கிறார்கள். கருவறை எந்த பதத்தில் இருக்கிறதோ அதனுடைய விரிவாக்கமாக யாகசாலை அமைத்து 2 காலம் 4 காலம் உருவாக்கி இவ்வளவு கும்பிடு கோப்பு போட்டு யாக மேடை அமைத்து நெருப்பு உருவாக்கி அதில் மந்திரங்களை சொல்லி மூலிகைகளை கொடுத்து சில கிரியைகளை சொல்லி ஆகாயத்தில் ஒலித்த மகா மந்திரங்களை எல்லாம் எந்த சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் தவத்திலே மேலே போய் கேட்டார்களோ அதை கொண்டுட்டு வந்து திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதகே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா அப்படி சொல்றோம். ஓம் என்பது பிரணவ மந்திரம், ஸ்ரீம் என்பது மகாலட்சுமி, கிரீம் என்பது துர்க்கை, கிரீம் என்பது துர்க்கை, ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் என்பது புவனேஸ்வரி மந்திரம். ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் புவனேஸ்வரி, க்ளீம் என்பது கலா மந்திரம், க்ளம் என்பது புவனேஸ்வரி. கடப்பாறை எடுத்து பூமியில போட்ட க்ளம்னு சவுண்டு கேட்கும். வண்டு ரீங்காரம் விட்டு வருகின்ற பொழுது கிரீம்னு வரும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே மலர்ந்த பூக்களில் உள்ள மகரந்தத்தை அனுபவிப்பதற்கு எப்படி ஒரு வண்டானது ரீங்காரம் விட்டு குசியோடு கிளம்பி அந்த பூவை சுற்றி வந்து உள்ள போய் சாப்பிடுதோ அந்த இடத்துல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது. இந்த சத்தத்தை நாள் அதுக்கு ஃப்ரெஷ்னஸ் இருக்கிறதை நாம் உறுதி செய்து கொள்கிறோம். இதே ஒரு வீட்டில் நாம் என்ன செய்கிறோம், இந்த மந்திரத்தை திருப்பி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் ஃப்ரெஷ்னஸ் உருவாகிறது. இதுதான் மந்திரங்கள் செய்யக்கூடிய வேலை. எந்த மந்திரம் எந்த தத்துவத்தில் இருக்கிறது? ஒரு ஞானி தன் தவத்தினால் ஆகாயத்தோடு பல ஆண்டுகள் தவம் இருந்து வான்வெளியில் எந்த மந்திரத்தை கேட்டானோ அதை அந்த எந்த இறைவன் எப்படி உருவமாக காட்சி கொடுத்தானோ அதை மனதில் பதிய வைத்து அந்த ஒலித்த சப்த அலைகளை எல்லாம் காதில் உள்வாங்கி மனனமாகி அவன் காற்றுக்கலையின் வழியாக ஆகம லட்சணம் ஆரண லட்சணம்னு அந்த ஒரு காற்று சுவாசத்துக்குள்ள அந்த கலையை கண்டுபிடித்து, ஒரு காற்றுக்குள் 2 கலையை கண்டுபிடிச்சிருக்கிறான். அந்த கலையை கண்டுபிடித்து அந்த அருள் பேராற்றலை என்ன பண்ணான், மனதிற்குள் ஒடுக்கி இடுக்கி வைத்துக்கொண்டு திருப்பி அவன் அதை வெளியிடுகிற பொழுது மேலே தான் கண்ட தவக்காலம் 100 ஆண்டுகள் தவத்திலே இருந்து கிடைத்த பேரின்ப பிரவா நிலையை அடைந்த இறைவனை
அறிந்து தெரிந்து தெளிந்து ஞான தவத்தினால் உட்கொண்ட அத்தனை சுயம்பு சக்தியை எல்லாம் அவன் பெற்றுக்கொண்டு இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது தான் கண்ட சந்தோஷத்தை இங்கும் பெற முடிகிறது என்பதை உருவாக்கி அந்த ஆற்றலை சேமித்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஸ்டடி தான், கல்விதான் டெம்பிள் சயின்ஸ். அதை உருவாக்கி இந்த மந்திரத்தை சொல்லுகின்றான். நல்லதா யாகசாலையில் அந்த மந்திரம் விரிவடையும் மந்திரம் இருக்கு, சுருங்கும் மந்திரம் இருக்கு. இந்த 2 மந்திரங்களுக்கு தலைவர் ராகு கேது. ராகு கேது எப்படி கெட்டவனாக முடியும்? காஸ்மிக் எனர்ஜிக்கு தலைவனே ராகு தான், காஸ்மிக் எனர்ஜிக்கு தலைவனே கேது தான். அப்படி இருக்கிற பொழுது இந்த சக்தியானது வந்த பொழுது நல்லா கவனிக்கணும். ஆகாயத்திலிருந்து காற்றுக்கு இறங்கி, காற்றிலிருந்து நெருப்புக்குள் இறங்கி, நெருப்பில் இருந்து நீர் குடங்களுக்குள் வந்து தர்ப்பை கயிறு வழியாக கட்டி அதை எடுத்து கொண்டுட்டு போய் நிலந்தன்மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி அப்படின்னு சொன்னாங்கல்ல. நிலத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு அந்த நீரை கொண்டு வார்க்கிற பொழுது ஆகாயத்தில் இருக்கிற சக்தி அதில் போய் ஒடுங்குகிறது. ஏற்கனவே சிஸ்டமேட்டிக்காக பக்கா பிளானிங்கோட அந்த சக்தியை தங்க வைக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணுறோம் பண்ணியிருக்கோம். அப்போ மேலே இருக்கிற காஸ்மிக் ரேஸ் அந்த கர்ப்ப கிரகத்தில் வருவதற்கு முன்னால் யாகசாலையில் வருகிறது. யாகசாலையில் இருந்து தர்ப்பை கயிறுகள் வழியாக, பட்டுநூல் கயிறுகள் வழியாக, வெள்ளி கம்பி வழியாக சக்தியை கடத்துவதுதான் நாடி சந்தானம். அது 3 தத்துவத்தோடு இருக்கிறது. ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம்னு இருக்கிறது. இப்ப யாகசாலையில சிவாச்சாரியர்கள் கையில வெள்ளிக்காப்பு போட்டிருப்பாங்க, பௌத்திர மோதிரம் போட்டிருப்பாங்க, தர்ப்பை பிள்ளை கையில் வைத்திருப்பார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த சக்தி யாகசாலைக்கு வரும் பொழுது தர்ப்பையால் தொட்டு தொட்டு மணி மந்திரம் ஔஷதத்தோடு சரிய கிரியை யோகம் ஞானத்தோடு எல்லா கலைகளையும் கற்பித்து வச்சிருப்பாங்க. அதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுவாங்க, கடத்துவாங்க. இப்போ யாகசாலையில் குடத்திற்குள் ஆகாய சக்தி வந்து ஒன்று கொண்டே இருக்கும். இதை தர்ப்பையில் என்ன பண்ணும், வெள்ளியில் தர்ப்பையில் தண்ணீர் பட்ட மாத்திரத்தில் சில்வர் நைட்ரேட்டாக மாறுது. அந்த தர்ப்பை புள்ளில் நைட்ரஜன் என்கிற வாயு கசிகிறது. அது சில்வர் வெள்ளியில் பட்ட மாத்திரத்தில் சில்வர் நைட்ரேட்டாக மாறுது, ஈரப்பதத்தை கொடுக்குது. அங்குதான் எங்க அப்பன் ஆனந்த சயனம் பெருமாள் வருகிறான். நீரெல்லாம் எங்க இருக்கிறதோ அங்கு பெருமாள் வருவான். அப்ப நெருப்பில் இருக்கக்கூடிய சக்தி நீருக்குள் வருவதற்கு பெருமாள் ஒத்துழைக்கிறார். நெருப்பு என்பது சிவம், நீர் என்பது பெருமாள். அந்த சக்தி விஷ்ணுவினுடைய சக்தி, விண்டு சக்தி, விண்ணிலிருந்து வந்த சக்தி நிலத்துக்கு போகுது. இப்ப ரெடி பண்ணி கற்ப கிரகத்தில் கொண்டுட்டு போய் மேலே விமானத்தில் விட்ட உடனே ஓப்பன் பண்ண உடனே என்ன சேர்த்து அந்த சக்தியை இணைச்சிருது. அந்த சக்தியை இணைஞ்சிருது, கோபுர கலச வழியாக வந்துடுது. அதனால தர்ப்ப பிள்ளை நிறைய கட்டுவாங்க. கோபுர கொடிமரத்துக்கு திருவிழா கொண்டாடும் போது நிறைய தர்ப்பையை கட்டுவது. தர்ப்பை என்ன செய்யும், ஆகாயத்தில் இருக்கிற சக்தியை வாங்கும். அந்த தர்ப்பையினுடைய அதிதேவதை யார் என்றால் எம்பெருமான் கேது பகவான். அஸ்வினி மகம் மூலம் இருக்கின்ற அந்த கேது பகவான் தான். அப்ப என்னாகும், அந்த தடையை உடைத்து தொடர்ந்து அந்த சக்தியை கொண்டு வருவதற்கு பயன்படுது. இப்படி யாகசாலையில் உருவாக்கப்பட்ட பிரபஞ்ச பேராற்றலை கருவறையில் கொண்டு வந்து சேர்க்கின்ற வேலையை சிவாச்சாரிய பெருமக்கள் செய்கிறார்கள். அதற்கப்புறம் என்னாகும், தொடர்ந்து மேலே இருந்து சக்தி வந்துகிட்டே இருக்கும். நாம என்னாச்சு, இப்ப கரண்ட் வந்துருச்சு, இணைச்சாச்சு, டெய்லி அதுக்கு விளக்கு போடணும், டெய்லி அதுக்கு அபிஷேகம் பண்ணணும். அப்போ டெய்லி செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடுற மாதிரி, புரியுதா, போடணும். அதனால தான் என்ன பண்ணணும், அது ஒரு சக்தி, அது ஒரு பவர் சென்டர். அதுக்கு சில விதிகள்லாம் வச்சுருக்கான். பவர் சென்டருக்கு என்ன வச்சுருக்கான், சில விதிகள்லாம் வச்சுருக்கான். நம்ம சௌரியத்துக்கெல்லாம் கோயிலுக்குள்ளே போக முடியாது, அது சில சக்திகள்னால தடைப்படலாம். அதனால தான் வருடத்திற்கு 1 முறை 2 முறை சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வருது. அது மந்திரத்தை வெட்டும், ராகு என்பது வெட்டும். புரிஞ்சு கொடுத்தா, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அதனால தான் மந்திரம் பின்னமாகிவிடும். அதனால தான் அதுக்கு தர்ப்பை புள்ளால பொத்தி வச்சு கோயிலை மூடுனான். கோயிலை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், மறுபடியும் கோயிலை திறந்து கழுவி விடுவான். இப்படி தொடர்ந்து வருடத்திற்கு இந்த முறை நடப்பதினால சக்தி பின்னமடைவதனால தான் 12 ஆண்டுகளுக்கு 1 முறை என்ன செஞ்சான், கும்பாபிஷேகத்தை நடத்தினான். இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? சாமி ரொம்ப பிடிச்சிருக்கு சாமி. எழுதப்பட்ட சாமி கொடுத்தா சிறப்பா இருக்கும்.
யாராவது ரெக்கார்ட் பண்ணவங்க யாருன்னா கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளோ மழை திறந்த வெள்ளம் போல இருக்கு. எங்களால குடம் போட்டு பிடிக்க முடியல, எழுத முடியல. உண்மையா சொல்ல போனா ரெக்கார்டிங் பண்ணவங்க கொடுத்தாங்கன்னா அதை எழுதிக்கலாம் சாமி. கேக்குதுங்களா? கடவுளுக்கு ஆண் பெண், கடவுளுக்கு இறைவனை ஆண் பெண் என்று ஏன் பேதம் பாட்டுகிறோம்? பேதம் பிரித்து பார்ப்பது ஏன்? வாழ்க்கையை தெளிவாக்கவும் தர்மத்திலும் நியாயத்திலும் மனிதனை நடக்க வைக்கின்ற ஒரு முயற்சி தான் இது. வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியான தருணங்களாகவே மனிதனே அந்த இறை பதத்தை, இறை கொடுத்த அறத்தை பின்பற்ற வேண்டும். அதுதான் கோல்டன் விதிகள். ஆணுக்கு பெண்ணுக்கு அமைய வேண்டிய குணங்கள் என்னென்னு பிரித்து காட்டுறோம். அதனால நம்ம முன்னோர்கள்லாம் பேர் வச்சிருக்கான். விஷ்ணு, மகாலட்சுமி, சிவன், லக்ஷ்மி அப்படின்னு பேர் வச்சிருக்கான். பார்வதி, கடவுள்கள் நம் வழிகாட்டி தானே ஒழிய இதில் பேதமெல்லாம் கிடையாது. இதில் பேதமெல்லாம் கிடையாது. தி மெட்டீரியல் ஆஃப் மேல் எனர்ஜி, the material of male energy, the material of female energy. இந்த கன்னிமாரன் இருக்கு, பார்த்துருப்பீங்க. சப்த கன்னிமார்கள்லாம் மகேஸ்வரன் மகேஸ்வரியாக பூமியில் பிறக்கிறான். விஷ்ணு வைஷ்ணவியாக பிறக்கிறான். பிரம்மா பிராமியாக பூமியில் பிறக்கிறான். முருகன் கௌமாரியாக பிறக்கிறான். இந்திரன் இந்திராணியாக பிறக்கிறான். லக்ஷ்மி சரஸ்வதி காளி மூவரும் சேர்ந்து சாமுண்டியா இருக்காங்க. பூவராக மூர்த்தி வாராகி என்று வர்றாங்க. அதனால இதெல்லாம் அதனுடைய சக்தி தான், அதனுடைய கூறுகள். அதனால ஆவேச காளி, கோவேச பவானி, புருஷேச விஷ்ணு. புருஷனா இருந்தால் விஷ்ணுவாயிருவான் அம்பாள். அதனால தான் பாருங்க, சிவாலயத்தில் கூட விஷ்ணு துர்க்கைன்னு வச்சிருக்கான். ஏன் வச்சிருக்கான்? ஏன் வச்சிருக்கான்? அதனால நம்ம நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்தில் தெளிவு நிலையை அடையணும். அது நம்ம அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் நமக்கு இந்த கடவுள் எப்படி பிறக்கிறார் அப்படிங்கிறத பற்றி சொன்னால், இப்போ சீடியை மாற்றி வச்ச சிவன் கோயில். இதில் யூனிவர்சல் லோக்கலைஸ்னு 2 வகையாக பிரிக்கலாம் கடவுளை. ஹச்டி லைன், லோ லைன். ஹை டென்ஷன் மின்சாரம், லோ டென்ஷன் மின்சாரம். என்ன ராமதாஸ் ஐயா சர்த்தானா? கரண்ட் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பேர் ஜெனரேஷன். மின்சாரம் உற்பத்தி ஆகிற இடத்துக்கு பேர் ஜெனரேஷன். அதை பெரிய இடத்துலேருந்து பெரிய பெரிய டவர் மூலியமாக கடத்தி கொண்டுட்டு வருவான். அதற்கு பேர் டிரான்ஸ்மிஷன். அது அப்புறம் பிரித்து பிரித்து கொடுப்பான். அதுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கிட்ட எலக்ட்ரிக் போஸ்ட்டில் நிற்கும். நாம் ஒரு கொக்கி பைப்பை வச்சு எடுத்துக்கொள்வது இட்லியூஷன். சூப்பர் ஐயா. ஜெனரேஷன், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், இட்லியூஷன். G for generation, O for operation, D for destruction. படைத்தல், காத்தல், அழித்தல். அப்ப கடவுள் எப்படி இருக்காரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே குடியிருக்கக்கூடிய அரண்மனை ராஜா ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் குடிகளை பாதுகாக்க முடியும். கருங்கல்ல கட்டினான். கற்கள்லாம் ஏன் கருவறையில் கட்டினான்? பெருங்கோவில்னு கட்டினான், மாடக்கோவில்னு கட்டினான், கரக்கோவில்னு கட்டினான், ஞானர் கோவில்னு கட்டினான், கொகுடி கோவில்னு கட்டினான், இளங்கோவில்னு கட்டினான், மணிக்கோவில்னு கட்டினான், ஆலக்கோவில்னு கட்டினான். 8 வகை கோவில்கள் இருக்குது. கருவறை பகுதி சதுரமாய் சதுரம், வட்டம், முக்கோணம். சதுரம், வட்டம், முக்கோணம் 3 அமைப்புகள் அடிச்சான். சதுர அமைப்பு தேவலோகத்தோடு தொடர்பு உள்ள, நல்லா புரிஞ்சுக்கணும். சதுரத்தோடு உள்ள கருவறை சதுரத்தில் இருந்தால் அது தேவலோகத்தோடு தொடர்பு. வட்டமாக இருந்துச்சுன்னா அது இறந்தவர்களுடன் தொடர்பு. முக்கோணம் கட்டி கருவறை வச்சான்னா மண் உலகத்தோடு தொடர்பு. கருவறை கோயில்களே இவ்வளவு விஷயம் இருக்கு. தமிழ்நாட்டில் முக்கோண அமைப்புடன் உள்ள ஆலய கருவறை அமைப்பது இல்லை. வட்ட வடிவ கருவறைகளை புத்த ஸ்தூபிகள் தான் பயன்படுத்தியிருக்கான். நினைவு சின்னங்களை வச்சிருக்கான். அதில் பள்ளிப்படைன்னு ஒரு கோயில் இருக்கு, அந்த பகுதியில் தான் உண்டு. மதுரை அழகர் கோவில் ஆலய கருவறை வட்ட வடிவமைப்பில் இருப்பது ஆச்சரியமானது. மற்றபடி நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் அப்படி கோயில்கள்லாம் கிடையாது.
கருவறை சமச்சதுரமாக இருக்கும், நீண்டு செவ்வகமாக இருக்கும். அதனால தான் கருவறை சுற்றுப்பகுதிக்கு தான் ஆலயத்துக்கு தான் ஆலயம்னு மாறுபடும். அப்போ பல கோயில்களில் கஜ பிருஷ்டம் இருக்கு, யானையினுடைய குண்டி பகுதி மாதிரியே இருக்கும். பிருஷ்டம்னா பின்பகுதி, கஜம்னா யானை, பிருஷ்டம்னா பின்பகுதி. அப்போ கருவறை வெளிப்புற சுவர் யானையின் பின்பகுதி போல இருக்குது. தூங்கானை மாட கோவில் இருக்கு, விதவிதமாக இருக்கு. யானை முன்னங்கால்களை முன்புற நீட்டியும் பின்னங்கால்களை பின்புற இழுத்தும் படுத்திருப்பது போல இருக்கிறோம். அப்படியெல்லாம் கோயில்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சும்மா அமைக்கலை. உங்களுக்கு எனக்கும் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கும் புழு பூச்சிகளுக்கும் பட்டாம்பூச்சிக்கும் குதிரைக்கும் யானைக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கான். அதனால் இந்த மாதிரி நிறைய பிரபஞ்ச சக்திகளை ஒன்று திரட்டி அதை நம்ம நம்ம மூதாதையர்கள் கணித்து கோவில்களையும் கருவறையும் கட்டினான். இன்னைக்கு தெருவில் பூத்தடிக்கிற இடத்துல கோயிலை கட்டிடுறான். இந்த கோயிலில் மரியாதை இல்லைன்னு ஒரு கோயிலை கட்டிடுறான். அப்படிலாம் கட்டக்கூடாது. கருவறைக்குள்ளார வைரம், வைடூரியம், தகடுகள், கருங்கற்கள், சுட்டுக்கற்கள், ஆற்று மணல் போன்றவற்றை தான் போட்டு நிரப்பு வழக்கம் இருந்தது. அப்போ அதில் என்ன பண்ணுவான், சுண்ணாம்பு, கடுக்காய், தானிக்காய், நெல்லிக்காய் எல்லாவற்றையும் கலந்து அரைத்து பூசி கருவறையை உருவாக்கினான். அதனால் இந்த மாதிரி முறைகள் உள்பிரகாரம் வெளிப்பிரகாரம் 4 இப்படியெல்லாம் வச்சுருக்கான். இப்போ இந்த மாதிரி ஒரு கருவறையெல்லாம் சில பேர் தேன் கலந்து சுண்ணாம்புக்கு பால் கட்டியிருக்கான். அந்த மாதிரிலாம் இருக்கு. சிதம்பரம் நடராஜர் ஆலை கருவறை இதயம் போன்றது. வேலூர் அருகே இருக்கக்கூடிய விரிஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கே மார்க்கபந்தீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கருவறை ஓங்கார வடிவத்தோடையே இருக்கும். மார்க்கபந்தீஸ்வரர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலய கருவறை பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதில் சந்திரகாந்த கல் வச்சுருப்பான். வெயில் காலத்தில் குழுக்குழுன்னு சுவாமிகிட்ட இருக்கும். குளிர் காலத்தில் சுவாமிக்கு கரகதன்னு வெப்பமாக இருக்கும். அதனால் நம்ம முன்னோர்கள் ஏன் கருவறையை இருட்டாக வச்சான்னா, இந்த காஸ்மிக் ரேஸ் தங்கி இருக்கணும். அது கதவை திறந்த உடனே நம்ம உடம்புல பட்டு நோய் நீங்கும். அதனால் கருவறையில் மின்சாரம் பரவற மாதிரி வச்சுருந்தான். அதில் ஒரு அறிவியல் பின்னணி இருந்தது தான் விலக்கி சொல்லிட்டேன். அதுபோல் கருவறையில் விமான கலசம் மூலம் சூரிய கதிர்களின் அலை, இந்த மூலவர் சிலைக்கு அடியில் இருக்கக்கூடிய எந்திரம், பூமிக்கு அடியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாத்தையும் ஒன்றா திரட்டி நிரப்பி கருவறை சற்று இருட்டாக இருந்தால் தான் இறை ஆற்றல்கள் ஆலயத்தின் மற்ற பகுதிகளுக்கு போகும். இவன் டியூப் லைட்டை போட்டு கொளுத்துறான், ஃபோக்கஸ் லைட்டை போட்டு கொளுத்துறான். எவன் கேட்கறது? யார் கேட்கறது? இந்த விஞ்ஞான உண்மையை நம்ம முன்னோர்கள் கணிச்சு வச்சு சொல்லாமல் போயிட்டான். நாம் என்ன பண்ணிட்டோம், லைட்டை போடு அப்படின்ட்டோம். அதனால் இறையாற்றலை தினமும் நம்ம ஆலயங்களுக்கு போய் பெற்றுக்கொண்டா அறிவும் மூளையும் வளரும். மூளையில் தான் இந்த சுரப்பி இருக்குது. அளவுக்கு அதிகமான பிராணசக்தி, காஸ்மிக் ரேஸ் அதுக்கு தேவைப்படுது. அதனால தான் வீட்டில் வடகிழக்கு மூலையில் எந்தையும் இது பண்ணாதேன்னா. அதனால் நான் இப்போ ஒரு சொல்லி பிடிக்கிறேன். நான் வீட்டில் வழிபட்டால், நான் வீட்டிலே சாமி கும்பிட்றேன். சாமி நான் 10% தான் கிடைக்கும், 10% தான் கிடைக்கும். கோவில் பிரகாரத்தில் வழிபட்டால் 100% இறையாற்றலை பெறலாம். குளத்தில் வழிபட்டால் 1000 மடங்கு பலன். ஆற்றில் வழிபட்டால் 1,00,000 பங்கு பலன். அருவிக்கரை பகுதிகளில் வழிபட்டால் 1 கோடி பங்கு பலன். கடற்கரையில் வழிபட்டால் 2 கோடி பங்கு பலன். சித்தர்கள் மகான்கள் எங்கள் ஜீவ சமாதிகளில் வழிபட்டால் 10 கோடி பங்கு பலன்கள் கிடைக்கும். ஆலய கருவறை முன்பு நாம் வழிபாடு செய்யணும். பல 100 கோடி அளவுக்கு ஆற்றல்களை பெற முடியும். இதிலிருந்தே கருவறையினுடைய ஆதி முக்கியத்துவத்தை நாம் உணரலாம். எல்லா இடங்களிலும் காந்த அலைகள் இருந்தாலும் கருவறையில் தான் அது நமக்கு ஆற்றல் தரும் சக்தியாக வருகிறது. அதனால் நமக்கு காந்த சக்தியும் பிராணசக்தியும் உயிர்ப்பு ஆற்றலமாக கலந்து கொடுக்கிறது. அதனால் இதை கருத்து கொண்டு கருவறை எல்லா பக்கம் மூடி வச்சுருப்பான், ஜன்னலே இருக்காது, ஒரே ஒரு விளக்கு மாத்திரம் தொங்கும். அதனால் இப்படி நாம் எல்லா பொருள்களும் பால், பஞ்சாமிர்தம், தயிர், சந்தனம், குங்குமம், விபூதி, நல்லெண்ணெய் எல்லா பொருள்களும் கொண்டு அபிஷேகம் செய்யும்போது எந்த நாத்தமும் வராது. கருவறையில் எந்த நாத்தமும் வராது. வீட்டில் சிங்கு நாரும்,
ஆனால் கருவறை நாற்றம் எடுக்காது. ஏன்னால் அந்த தெய்வீக அலை அது அங்கே வைக்கப்படுகிற தண்ணீர் தீர்த்தமாக மாறுது. கருவறையில் வைக்கிற நெய்வேத்தியங்கள் மகத்துவம் பொருந்ததாக மாறுது. இதற்கெல்லாம் இறை ஆற்றல்கள் தான் நிஜமான காரணம். அதனால் ஏன் திரை போடுறேன், கோவிலில் ஏன் திரை போடுறேன்? திரையை போட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அலங்காரம் பண்ண உடனே திரையை எடுத்த உடனே உள்ளே இருக்கிற சக்தி டேங்கை சட்டை திறந்து விட்டது மாதிரி சல்லுன்னு வரும். அப்போ கூட்டமாக நிற்கிறவனுக்கெல்லாம் அப்படியே போகும். மூச்சு வழியாக மூக்கு வழியாக உடம்பிலின் 9 துவாரங்கள் வழியாக உள்ளே போகும். நமது மூளையை சுத்தப்படுத்தும், புத்துணர்ச்சி கொடுக்கும், சித்த சுவாதீனம் அடைந்தவர்களை சித்த சுவாதீனம் இல்லாமல் மாற்றும். கோயிலில் தயாரிக்கப்பட நெய்வேத்தியங்களுக்கு ஆற்றல் உண்டு. அபிஷேக நேர நமது உடம்பில் பழிச்சோண்டு ஒரு சிலிப்பு ஏற்படுது. இப்படி நம் கண்கள் தெளிவடைகிறது. கருவறையில் தோன்றிய ஆலயம் முழுவதும் பரவ அந்த காந்த அலையில் நம்ம உடம்பு இருக்கும்போது நம்மையும் அறியாமல் ஒரு சுக நிலையை அடைகின்றோம். அதனால் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் இப்படிலாம் இருக்கணும். பொதுவாக இந்த மாதிரி எல்லாரும் இறைவனுடைய ஆலயத்திற்கு சென்று வழங்கணும். இப்போ நான் இன்னொரு விஷயங்களை சொல்கிறேன். நிறைய பேருக்கு மூளைக்கு போகக்கூடிய நரம்பு, ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகக்கூடிய நரம்பில் நீர் போய் கட்டிக்குது, மூளையில் நரம்புகளில் கட்டிடுது. அது என்ன ஆகும்னா உடலை செயலுக்க வைக்கிறது. அதற்குரிய கடவுள் அங்கே இருக்கிற சூட்சுமம் தட்சிணாமூர்த்தி இடத்தில் ஒளிந்திருக்கிறது. தட்சிணாமூர்த்தி சும்மா தெற்க பார்த்துருக்கிறாரு குப்பைன்னு நினச்சிட்டு போயிடாதீங்க. தட்சிணாமூர்த்தியினுடைய மூல மானா மந்திரம் இருக்கே, மந்திரத்தை சொன்னால் மூளைக்கு போகக்கூடிய நரம்புகள் பிறலி அட்டாக் வராமல் தடுக்கலாம். தொடர்ந்து ஒருவன் ஆலயத்தை முறையாக சென்று வணங்கி வழிபட்டு வந்தால் அவனுக்கு தீர்த்தம் சாப்பிட்டால் நன்மை உண்டாகும். இரவு வேளையில் பள்ளியறையில் சுவாமி பூஜை செய்து கருவறையில் பகல் முழுவதும் நிரம்பி இருக்கிற அருள் பேராற்றலை அந்த உற்சவம் சுவாமி அம்பாள் ஐம்பொன் உற்சவம் நிரம்பி ஐம்பொன் வாங்கி வச்சுக்குவோம். அதையெல்லாம் வெளியே கொண்டு வரும்போது பக்தர்கள் அப்படியே கோயிலை சுற்றி வந்து பள்ளியறையில் கொண்டு போய் வச்சு பாட்டு பாடி நெய்வேத்தியம் பண்ணி திரை போட்டு தீவாரதனை காட்டும் பொழுது அப்படியே சல்லுன்னு வரும். அந்த பாலை சாப்பிட்டால், அந்த காட்சியை பார்த்தால் நாம் குடும்ப ஒற்றுமை உண்டாகும், பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்டாகும். அதனால் இந்த கோவிலில் காலையில் நட திறந்த உடனே நீங்கள் முதல் தரிசனம் பாருங்கள். பயங்கரமான சக்தி இந்த காஸ்மிக் ரேஸ் வந்து அப்படியே என்னாகும், அப்படியே ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து உங்கள் மூஞ்சில் அடிக்கும். அதனால தான் குருவாயூர் உள்ள கிருஷ்ண பரமாத்மா அந்த புதன் சின்ன குழந்தை கோலத்தில் இருக்கிறது நிர்பாலய தரிசனம் பார்த்த உடனே அவனுக்கு எல்லாமே நன்மையை நடக்கிறதுக்கு காரணம். எந்த கோவிலிலும் முறையாக ஆலயம் ஆகமம் முறைப்படி கட்டப்பட்ட கோவிலில் வழிபடும் பொழுது காலையில் திறந்த உடனே போய் பாருங்கள், அந்த கோயிலுக்கு பவர் உண்டு. அந்த சக்தியை நல்ல விதமாக வாங்கி அனுபவிக்கணுங்கிறது தான் என்ன பண்ண. நல்ல துணியை உடுத்திட்டு போனேன், குளிச்சுட்டு போனேன், பயபக்தியாக போனேன், பசியோடு போனேன். அது போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நேராக வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்தா அந்த அலைகள் வீடு முழுவதும் பரவும். நாம் தான் போயிட்டு வந்த உடனே பாத்ரூமுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூமுக்குள்ளே போயிடுறோம். அப்போ என்ன செய்கிறோம், வந்த உடனே கால் கையை கழுவக்கூடாது, அப்படியே உட்காந்துருக்கணும். உட்காந்த உடனே கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டதுக்கப்புறம் அதற்கப்புறம் நாம் பாத்ரூம் டாய்லெட்டுக்கெல்லாம் போனோம். அதனால் கோயிலுக்கு போகும்போது சாப்பிடாமல் போனோம்னா பசியாக இருக்கும். அப்போ என்னாகும், மயிர் கால்கள்லாம் ஓப்பன் ஆகும், சக்கரங்கள் ஓப்பன் ஆகும். 7 நிலை கோபுரத்தில் இருந்து கோயிலை முறையாக வலம் வந்து நின்று நிதானித்து அழகாக அங்கனுக்குள்ளே இருக்கணுங்கிறது தான் அந்தங்க ஒரு பாட்டை போட்டான். அந்த பிரசாதத்தை சாப்பிடணும். வரிசையில் நிற்கும் போது ஆணவ தரித்திரமெல்லாம் தொலையும், நம்ம திமிரு பிடிச்சதெல்லாம் ஒடுங்கும். வரிசையில் இன்னும் பிச்சை எடுப்பான். கோடீஸ்வரன் முதற்கொண்டு கூட வரிசையில் நம்ம வீட்டு காரமாக நம்ம கோடீஸ்வரனாக இருப்போம், நம்ம வீட்டுக்காரமாக நிற்பான். நாமளும் நம்ம பெரிய பந்தாவாட்டா அப்படி கொடுங்கங்கிறது. இந்த ஆணவம் கண்மம் மாயி பிரசாதத்தை அனுபவிப்பதில் போகும். இறைவன் உண்ட உணவு அவன் தந்த அருள் பேராற்றல் பிரசாதத்தில் இருக்கும். அதை வாங்கி அனுபவிக்கும் பொழுது நமக்கு என்னாகும், ஆணவமெல்லாம் போகும். அதனால் பிச்சை எடுத்து சாப்பிட்டதுக்கு சமானம். ஆலயத்தில் போய் உட்காரணும், ட்ரெஸ்ஸு அழுக்காயிரும், இந்த சேலை அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யுறது, அப்படியே என்ன பண்ண நின்றுக்கிட்டு அப்படியே நோகாமல் வருதல். எவ்வளவு பைத்தியக்காரத்தனமான செயல்களை செஞ்சுருக்கிறோம்.
நான் கேட்குறேன், இந்த சேலையை நான் 500 வருஷமாக கட்ட போகிறேன், வீட்டில் அடுக்கி வச்சதை அனுபவிக்க முடியாது. அந்த வேட்டி அழுக்கான ஆகிட்டு போகுது, இல்லை ஒரு துண்டை கொட்டி வச்சு உட்காரு. நாம் கோவில்களில் நாம் செய்கின்ற தவறுகளை பற்றி வாய்ப்பு கிடைத்தால் அடுத்து பேசுவோம். நன்றி, வணக்கம். குருவாழ்க, நன்றாக குருவாழ்க. நன்றி, வணக்கம்.